Assalamualaikum and welcome to Vazhakkai மனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? என்னடா இன்றைக்கி வந்து குக் வித் கோமாளி ஃபோட்டோஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்கியூவர்ஸை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டிஷ் வந்து இது ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி அஸ்வினும் சிவாங்கியும் சேர்ந்து செஞ்ச இந்த வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை தான் நானும் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி எப்படி வருதுன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக செஞ்சு டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட பொட்டேட்டோஸ் வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இந்த டிஷ் வந்து அவங்க வந்து செஞ்சது வந்து தோற்புன்ற டைட்டிலில். ஸோ வந்து எனக்கு ஃபீல் பண்ணது வந்து வாழைக்காய் தான் ஜாஸ்தியாக இருக்கணும்னு. ஸோ நான் வாழைக்காய் வந்து ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி விசிலில் வச்சிடலாம். நான் ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆனியன், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் அதை வந்து நல்லா நைஸாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்துருந்தது. என் பொட்டேட்டோஸுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி ஏற்கனவே நிறைய பேர் கண்டிப்பாக செஞ்சுருந்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து வெளியாகி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஷோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இந்த ஷோ வந்து. ஸோ எனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு பார்க்கணுன்னு டக்குன்னு தோணுன டிஷ் வந்து இது தான். அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இது கூட நம்ம நல்லா ஸ்மேஷ் பண்ணிட்டோம்ல, அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அது கூட மசாலா வந்து நான் எனக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தோணுன மாதிரி அளவுக்கு போட்டிருக்கேன். அதாவது சில்லி பவுடர், அப்புறம் கொரியண்டர் பவுடர், கொஞ்சம் ஜீரகத்தூள், உப்பு, அப்புறம் வந்து பிளாக் பெப்பர் பவுடர், அண்ட் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பவுடர், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான் கரம் மசாலா பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து சீசனிங் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன், ஒரு 1/2 டீஸ்பூன். அது வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன போதாதுன்றது தெரியும். இது கூட வந்து கொரியண்டர் இலையும் நல்லா நைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஸ்கீவரில் வந்து ஒரு கபாப் மாதிரி ஷேப் பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ண வரும் இது. ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்கியூவர்ஸ்லாம் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் நம்ம ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு அது மேலே ஃபுல் பார்ட்க்கும் நம்ம இந்த மாதிரியான ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் தான் இது வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து ஒரு கிரில் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்கியூவர்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம் எல்லா சைட்டும். இது வந்து நம்ம வேக வைக்கிறப்ப நல்லா எல்லா சைட்டும் ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் எல்லா சைட்டும் ஈவனாக நல்லா குக் ஆகும். கிரில் பேன் இல்லைனா நம்ம நார்மலான தவா இல்லைனா தோசைக்கல் அதில் கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து இதே மாதிரி குக் பண்ணிக்கலாம். இந்த கிரில் பேனில் குக் பண்ணோன்னா அதோட லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதில் அந்த கோடாக வரும்னா அது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபுளாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியில் தான் இது செஞ்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக வேணும்னா ஜஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு வந்து வாழைக்காய் எடுக்கிறோம்ல, அதுக்கு வந்து பாதி குவான்டிட்டி எடுத்தால் போதும். இப்போ நம்ம வந்து ஒரு 4 வாழைக்காய் எடுக்கிறோன்னா ஒரு 2 சின்ன இல்லைன்னா மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணால் போதும். அதே வாழைக்காய் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயின் வந்து வாழைக்காய் தான் கூட இருக்கணும். ஸோ இந்த டிஷ் வந்து மெயினாக வந்து வாழைக்காய் தான் மெயின் இதோட இன்க்ரீடியன்ட். அண்ட் உருளைக்கிழங்கு வந்து ஜஸ்ட் அது ஒரு கம்பைன் பண்ணுற ஏஜெண்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து அந்த ஷோவில் வந்து டீட்டெயிலாக வந்து ரெசிபி சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் பார்த்ததை வச்சு நான் ஏறக்குறைய எப்படி இருக்கும்னு நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கிற டைமில் வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்கு
ஒரு க்ரீன் சட்னி செஞ்சிடலாம் குயிக்காக. இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய், அப்புறம் மின்ட் லீஃப், கொரியண்டர் லீஃப், ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம், அண்ட் யோகர்ட் ஒரு 1/4 கப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மயோனீஸும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் க்ரீமி டேஸ்ட்டும் சேர்ந்து வரும். அதுக்காக நீங்கள் வேணும்னா அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம சட்னி எல்லாம் அரைச்சி முடித்தாச்சு. இது வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம எல்லா கபாப்ஸ், எல்லா ஸ்கியூவர்ஸுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம புகை போட போகிறோம். இதில் ஸ்மோக் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்கியூவர்ஸில். ஸோ அந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நம்ம புகை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கட்டை இருக்கும்ல, கட்டை, அது வந்து நான் 2 யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா கங்காக்கிட்டு அதில் வந்து நான் கீ மேலே பண்ணேன். கீ ஊற்றவும் அந்த புகை வரும்ல, அதை வந்து நம்ம நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு மூடிடணும். ஸோ அந்த புகை வந்து அந்த உள்ளுக்கே இருக்கிற மாதிரி, அப்போ தான் அந்த ஸ்கியூவர்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து அப்சார்ப் ஆகும் அந்த புகைலாம். ஸ்மோக் வந்து ரொம்ப நேரமும் போடக்கூடாது. ரொம்ப அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வாடை வந்துடும். அந்த அளவுக்கு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நெய் ஊற்றுறதுனால அந்த நெய்யோட வாசமும் அந்த ஸ்மோக்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஆச்சு. இதை திறந்ததும் அந்த ஸ்மோக் எல்லாமே நல்லா போயிடுச்சு. அண்ட் ரொம்ப வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது திறக்கவுமே. இப்போ வந்து இதை நம்ம செஞ்ச சட்னி கூட சர்வ் பண்ணிடலாம். நானுமே இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நிஜமாக சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய பர்சனல் ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ நம்ம நார்மலாக வாழைக்காய் வச்சு பஜ்ஜிலாம் செய்வோம்ல, அது வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தி. ஏன்னா நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம். இப்படி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா இது ரொம்ப ஹெல்த்தி கூட, அண்ட் ருசியும் ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் இது செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரீக்ரியேஷன் ரெசிபி வந்து உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களை எல்லாத்தையும் இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.